கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் 13 எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கார்த்திக் மைதிலி 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அங்கே அபிராமி நட்சத்திரா சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் போய் ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணு கரெக்டாக இவங்களோட உடம்பை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கு. இவங்க சொன்ன மாதிரி இன்னும் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வரைக்கும் தான் தாங்குவாங்க. இவங்களோட ஒவ்வொரு உறுப்பாக செயலிழந்துட்டு வருது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. சரிம்மா, இவங்க சொன்ன மாதிரியே நம்ம நட்சத்திராவை டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், அதுதானே இவங்களோட கடைசி ஆசை அப்படின்னு அபிராமி கிட்ட சொல்ல, அபிராமியும் சரிங்கிறாங்க. சரிம்மா, நான் டிஸ்சார்ஜ் பற்றி பேசிட்டு வரேன் டாக்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வெளியே போகிறாங்க. இவரே இப்படியெல்லாம் பேசுகிறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மைதிலி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெளியே போன கார்த்திக் திரும்பவும் உள்ள நட்சத்திரா இன்னும் 1 மணி நேரம் இல்லைன்னு 2 மணி நேரத்தில் உங்கள் உயிர் உங்களை விட்டு பிரிய போகுது. அதனால் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ண தப்பை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணதான் அம்மா சொன்னாங்க. அதனால் அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக ஒரு 4 பேர் உங்களோட பேர் சொல்லி வாழட்டுமே. உங்கள் பிரெயின் டெட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் டொனேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கார்த்திக் கேட்க, டேய் என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? நான் உங்களை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணால் நீங்கள் ஏன் உயிருக்கே செக் வைக்கிறீங்களே? ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சோ? இல்லையே, நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நட்சத்திரா தனக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் சொல்லுங்கள் நட்சத்திரா, உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் வேறு யாராச்சும் டொனேட் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி போடு, இதை தான் நானே எதிர்பார்த்தேன், சூப்பர் தம்பி அப்படின்னு மைதிலி மனசுக்குள்ளேயே யோசிச்சு சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா கார்த்திக் திடீர்னு இப்படி சொல்கிற? இதெல்லாம் கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு அபிராமி சொல்ல, இல்லைம்மா நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க பண்ண தப்பை நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னு, அதனால் அவங்க மூலியமா ஒரு 4 உயிர் வாழட்டுமே அப்படின்னு கார்த்திக் சொல்ல அபிராமியும் சரிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மைதிலி கட்டில் பிடிச்ச ஆட்ட நட்சத்திரா தலை ஆடினதுமே நட்சத்திரா ஒத்துக்கிட்டாங்க. அதனால் தாராளமாக ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டரும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அத்தை நீங்களாவது சொல்லுங்களேன், இப்போ கார்த்திக் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது தப்பு தானே? அவளே உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இந்த நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் பேசணுமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. ஆமாம், நீ இப்போ தானே அதெல்லாம் கேட்க முடியும், இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கேட்க முடியாதுல்ல அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி நான் சர்ஜரிக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து நட்சத்திராவை ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு. கார்த்திக் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு அபிராமி சொல்ல, அம்மா பயப்படாதீங்கம்மாங்கிறாங்க கார்த்திக். ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள டாக்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி கத்தியெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் கிட்னி, அதுக்கப்புறம் லிவர், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நட்சத்திராவுக்கு பயங்கரமா பயம் வந்துடுது. சரி நம்ம ஃபர்ஸ்ட் கண்ணுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு கண்ணுகிட்ட கத்தி எடுத்துட்டு போக நட்சத்திரா ரொம்ப பயந்து போய் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வராங்க. அப்ப டாக்டர்ஸ் எல்லாரும் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல மைதிலி அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, என்ன இன்னும் சத்தத்தை காணுமே, இந்நேரம் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கணுமே அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நட்சத்திரா வெளியே நிக்கிறாங்க. அதை பார்த்து அபிராமி ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னீங்களே நட்சத்திரா இன்னும் 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துல உயிர் போயிடும்னு, அந்த நட்சத்திரா தான் இப்படி பதறி அடிச்சு வெளியே ஓடி நிக்கிறாங்க. எல்லாமே டிராமாமா, உங்களோட இலகுன மனசை பயன்படுத்தி இவங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நானும் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அபிராமி பயங்கரமா டென்ஷன் ஆகி பலார்னு ஒரு அறை வைக்கிறாங்க நட்சத்திராவை. அத்தை எப்படியாவது நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலையும் ஆசையினாலையும் நான் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கத்தா அப்படின்னு சொல்ல, இன்னொரு தடவை நீ அத்தைன்னு உன் வாயால் கூப்பிடாத, உன்னை நினைச்சாலே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு அறை வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கார்த்திக் நட்சத்திராவை திட்டிட்டு இருக்க நட்சத்திரா கார்த்தின்னு சொல்றாங்க, ஏன் உன் வாயால் நீ அப்படி கூப்பிடாதன்னு இப்போதானே அத்தை சொல்லிட்டு போனாங்க, அதுக்குள்ள திரும்பவும் அப்படி கூப்பிடுற அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. அண்ணி நீங்க நடிக்கிறது எனக்கு பச்சையா அப்படியே தெரியுது, இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஐஸ்வர்யா நட்சத்திராவை ஃபர்ஸ்ட் பார்த்தது, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி பிளான் பண்ணது, அபிராமிக்கு கால் பண்ணது, இப்படி லைனா எல்லாத்தையும் சொல்றாங்க. என்ன இவன் நேர்ல எல்லாத்தையும் பார்த்த மாதிரி அப்படியே புட்டு வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.